அஸ்ஸலாமு அலைக்கும். வாங்க இன்றைக்கி கேக் செய்யலாம். அதுவும் குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப ஒரு பிடிச்சமான ஒரு கேக்கு தான். சாக்லேட் கேக் நம்ம செய்ய போகிறோம். வாங்க இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் டைம் எங்கள் சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் எங்கள் சேனலை ஒரு சப்ஸ்கிரைபர் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இதுக்கு நான் ஒரு பவுலில் 2 முட்டை உடச்சி சேர்த்துருக்கேன். 200 கிராம் அளவு சர்க்கரை, 50 கிராம் அளவு கோகோ பவுடர் எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், கொஞ்சம் பேக்கிங் சோடா, கொஞ்சம் உப்பு, 1 ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் வாசனை இல்லாத எண்ணெய் ஒரு 3 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இப்போ இது நல்லா ஒரு விஸ்க் வச்சு நல்லா கலந்துக்கணும். சர்க்கரை, முட்டை எல்லாமே நல்லா கலந்து வரணும். இப்போ கொஞ்சம் தண்ணி மட்டும் சேர்த்துக்கோங்க, ரொம்ப அதிகமாக சேர்த்துடக்கூடாது. நல்லா கலந்துக்கிட்டு இப்போ நம்ம சர்க்கரை எடுத்த கப்லேயே 1 கப் மைதா நம்ம எடுக்கிறோம். அதோட அளவு பார்த்திங்கன்னா அது 200 கிராம். இப்போ அதை நல்லா கலந்துக்கணும். திரும்பவும் கொஞ்சம் தேவைப்பட்டால் லைட்டாக மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க, ரொம்ப சேர்த்துடக்கூடாது. கரெக்டான அளவில் தான் தண்ணி சேர்க்கணும், கூட போயிடக்கூடாது. இப்போ நல்லா இந்த அளவுக்கு நல்லா கரைச்சாச்சு பாருங்கள். ஒரு 15 நிமிஷமாவது நல்லா கரைக்கணும். நல்லா மாவு விஸ்க் வச்சு நல்லா கரைச்சிட்டு இப்போ ஒரு கேக்கு டின்னில் பட்டர் ஷீட்டில் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். இப்போ அதில் நம்ம கலந்து வச்ச கேக் மாவை நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நான் ஒரு பிரியாணி கடாயில் தான் நம்ம இப்போ கேக் செய்ய போகிறோம். இதை நான் ஒரு 10 நிமிஷமாக ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதில் உள்ளே வச்சு இதை மூடி வச்சு மேலே ஒரு வெயிட் போட்டுடலாம். இப்போ வெயிட் வச்சு ஒரு 30 நிமிஷம் 35 நிமிஷம் வரையுமே இது வெந்துடும். இந்த கேக் பாருங்கள் எந்த சைடுமே ஒட்டலை. இப்போ நம்ம வெளியில் எடுத்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். பட்டர் ஷீட்லாம் தனியாக வந்துருச்சு, எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இது கொஞ்சம் மேலே தான் லைட்டாக தூக்கணும் இருக்குது. நம்ம வேணுன்னா கட் பண்ணி கூட நம்ம எடுத்துக்கலாம். நான் கட் பண்ணலை. இதுக்கு மேலே கொஞ்சம் சாக்லேட் சேர்த்துருக்கேன். குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப விருப்பமான நமக்கு எது தேவையோ நம்ம சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டு அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சுங்க. நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். நம்ம குழந்தைங்களுக்கு வீட்டிலே நம்ம கையில் செஞ்சு கொடுக்கையில அதிலே ஒரு பெரிய சந்தோஷம் வேறு எதுவுமே இல்லை. கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு கொடுத்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.